வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொலிரோ இருக்குது பார்த்தீங்களா, பீஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு போயிருந்துச்சு, கிளச் பிளேட்டு மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த கிளச் பிளேட்டு தான் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துருக்கோம். இந்த கிளச் பிளேட்டு மாற்றணும், அதுக்கப்புறம் ஃபுல் செட்டாக மாற்ற போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம பொலிரோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வேல் வாங்கணும்னு நினச்சிருந்தேன். எல்லாமே எங்கே வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதித்யா இருக்குது பார்த்தீங்களா, சாரி தனுஷ்கோடி அங்கே அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் தான் வாங்கினேன். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறதையும். ஆதித்யா ஆட்டோ ஸ்பேர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, காந்திபுரத்தில் நந்தப்பா ரோட்டில் இருக்குது. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கினோம். இது கிளச்சோட செட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளச் செட் 4 ஸ்ப்ரிங்கு, கிளச்சு ரிலீஸ் ஸ்ப்ரிங்கு, அப்புறம் கிளச்சு ரிலீஸ் பியரிங், மொத்தமாக வந்து உங்களுக்கு வந்து நமக்கு 5410 ரூபா இருக்குது. 5410 ரூபா அதுக்கு அந்த செட்டுக்கெல்லாம் வாங்கினதுக்கு. அப்புறம் அந்த வேல் சொன்ன பார்த்தீங்களா, அந்த வேல் வந்து கொஞ்சம் லார்ஜ் சைஸ் நம்ம பொலிரோக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து 1550 ரூபா வந்துச்சுங்க. இது வந்து நம்ம இன்றைக்கி வந்து எப்படி மாட்ட போகிறோம் அப்படிங்கிறது மெக்கானிக் ஒருத்தர் வர்றாருக்கிறாரு. நம்ம வீட்லேயே வச்சு மாட்ட போகிறோம். இந்த உங்களுக்கு வந்து கிளச் பிளேட் வந்து உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பிரித்து காமிக்கிறேன். இதுதாங்க கிளச் பிளேட்டு, புது கிளச் பிளேட். இதுதான் பார்த்தீங்கன்னா 5500 ரூபா வருது மொத்தம் இந்த செட்டுக்குள்ளே. இது வந்து ரிலீஸ் பேரிங், இந்த ரிலீஸ் பேரிங் இது பாருங்க, ரிலீஸ் பேரிங்கு. இது வந்து பின்னு, இது வந்து பார்த்திங்கன்னா கிளச் பிளேட்டோட செட்டு. இதை காமிக்கிறேன் ஃபுல்லாக. இதுதாங்க புது கிளச் பிளேட், இப்படியே இருக்கும். நம்ம பழசையும் காமிக்கிறோம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இது வந்து மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் எப்போ ரெகுலராக நம்ம வண்டி பார்க்குறோம், மெக்கானிக் அண்ணா இருக்கிறாரு, அவர் தான் வர்றாரு. அவர்கிட்ட வந்து நம்ம மாட்டுவோம். சரி, அவர் வந்துட்டோம். அந்தோடனே நம்ம வந்து எப்படி கிளச் பிளேட் மாட்டுறது அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்து நம்ம பீச் அதை பார்த்துருவோம். சரி வாங்க, நம்ம நீங்கள் விலாவரியாக நம்ம அவருக்கு வந்தோடனே நான் உங்களுக்கு வீடியோஸ் காமிக்கிறேன். வீடியோ பார்க்கலாம். மெக்கானிக் அவருக்கு ஃபோன் பண்ணிவிட்டேன். அதுக்குள்ளே நம்ம வண்டி எடுத்து உள்ள நிப்பாடிடலான்ட்டு ஏற்ற போனேன். அங்கே ஒரு மேடு மாதிரி இருக்குது நம்ம கேட்டுக்கிட்டேன். அந்த மேடு ஏற்றும் போது எவ்வளோ நாய்ஸ் வந்துச்சுன்னு பார்த்தீங்களா, கிளச்சு வந்து ஃபுல்லாக போயிடுச்சுங்க. அப்புறம் நம்ம மெக்கானிக் அண்ணும் பார்த்தீங்கன்னா வந்துட்டார். வந்தோடனே பேனட்டெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் நம்ம கீர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கீர் போடுவோம்ல, அந்த ராடு கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே கழட்டினார். ஏன்னா இதில் கழட்டுறீங்க அப்படிங்கிற இது இங்கே தாங்க விஷயமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீர் பாக்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 டீ ஸ்பேனர் எடுத்து அந்த இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கழட்டினார். நாலு பக்கமும் கழட்டிட்டு அதுக்கப்புறமா பாட்டமில் வந்து அந்த நம்ம பேக் வீலுக்கு சுற்றுறதுக்கு இது இருக்கும் பார்த்தீங்களா, ரொட்டாவேட்டருக்கெல்லாம் மாட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு புள்ளி இருந்துச்சு. அதை வந்து கழட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட கீழே வந்து ஒரு கார்டாட்ட கொடுத்துருப்பாங்க. அந்த கீழே இருக்கிற அந்த கிளச் பிளேட்டோட கீர் பாக்ஸை வந்து அப்படியே தாங்கி பிடிக்கிற மாதிரி அதை வந்து 4 பக்கமும் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் 4 போல்ட் இருந்துச்சு. அதை வந்து லூஸ் பண்ணி விட்டுட்டு அதை வந்து கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த மெயின் அந்த கிளச் பிளேட்டே வந்து பார்த்திங்கன்னா கீர் பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, கீர் பாக்ஸ் கீழே இருக்குது. அது மாதிரி அதை பார்த்திங்கன்னா கழட்டிகிட்டு இருக்காரு. அந்த நடுவில் இருக்கிற தாங்கிட்டு இருக்கிற ஆங்கிலை வந்து ஃபுல்லாக கழட்டி கீழே வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு கல் எடுத்துகிட்டு வந்து முட்டு கொடுக்க சொன்னார். அங்கே பார்த்திங்களா அந்த கல் வந்து அந்த சுற்றியில் முட்டு கொடுத்துருக்குறோம். அந்த பாக்ஸ் வந்து அப்படியே கீழே இறங்கிருச்சு. அப்புறம் நம்ம பசங்க இருந்தானுங்க, நல்ல வேலை பசங்க இருந்தங்காட்டி கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஏன்னா அந்த வந்து கயிறு பிடிச்சி வெயிட்டாக இருக்குங்க, கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்க சொல்லுங்கள். நான் வந்து அதை ஃபுல்லாக லூஸ் பண்ணி கழட்ட போகிறேன், 2 பார்ட்டாக வந்து கழட்டி அதை வந்து பார்த்திங்கன்னா கீழே தனியாக வரும் அப்படின்னாரு. அதே மாதிரி நம்ம பசங்களாம் இருந்தங்காட்டி கொஞ்சம் பரவாயில்ல. அந்த பக்கம் ஃபுல்லாக லூஸ் பண்ணிட்டு இப்போ இறக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படியே மெதுவாக அப்படியே அந்த கீர் பாக்ஸ் கிட்ட வந்து நம்ம தாங்கி பிடிச்சிட்டு அப்படியே மெதுவாக இறக்கியாச்சு. இறக்கி வச்சதுன்னே உங்களுக்கு அந்த கிளச் பிளேட்டு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதான் பார்த்தீங்கன்னா பழைய கிளச் பிளேட்டு, அதுதான் பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட்டாமல் இந்த கீர் பாக்ஸ் ராடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீர் பாக்ஸ் ராடு கிட்ட தான் அந்த கிளச் பிளேட் இருக்கும். இந்த சைடு இருக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரிலீஸ் பேரிங்கு. இந்த ரிலீஸ் பேரிங் பழசு. நம்ம அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வீடியோவில் காமிச்சு பார்த்தீங்களா ரிலீஸ் பேரிங், அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிளச்சை வந்து அமுத்தி கொடுக்குறதே அதுதான். அந்த ரிலீஸ் பேரிங் இந்த சைடு இருக்கும். இது வந்து கிளச் பிளேட்டை வந்து பார்த்திங்கன்னா நீ வந்து உங்களுக்கு அந்த ஃபுல் போல்ட்டையும் லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கழட்டணும். நம்மளோட கிளச்சு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வண்டி வாங்கியே 4 வருஷமாச்சுங்க. நான் பெருசாக வந்து கிலோமீட்டரில் ஓட்ட கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 50,000 கிலோமீட்டருக்குள்ளே தான் ஓட்டியிருப்பேன். நம்ம வந்து பெருசாக ஓட்டம் இல்லை, நம்ம ஓன் யூஸு சும்மா மேலாப்பில் ஓட்டிகிட்டு இருக்கிறனால. ஆனால் இருக்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து ஓட்டினவங்க ஒரு 1.5 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலேயே ஓடி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நம்ம வந்து அந்த ஃபீல் ஆச்சு கிளச் பிளேட் போன மாதிரி. அதனால்
கொஞ்சம் கீர் வந்து உருன்னு விட்டு தான் வாங்குச்சு. பாருங்கள் உங்களுக்கு அவர் நம்ம மெக்கானிக் என்ன சொன்னார், என்னென்னா கிளச் பிளேட் போச்சுங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, கிளச் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தேஞ்சிருச்சு, அந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சே போச்சு. இந்த கிளச் பிளேட்டில் பார்த்திங்கன்னா புதுசில் எப்படி கோடு தனியாக செப்பரேட்டாக இருக்குது, இது பார்த்திங்களா அந்த கோடே ஃபுல்லாக அழிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த கிளச் பிளேட்டை தூக்கினோடனே அந்த இன்னர் சைடு இருக்குது பார்த்திங்களா, அந்த இரும்பு அதுலேயும் பார்த்திங்கன்னா ரஃப் சர்ஃபேஸ் மாதிரி இருக்கும், அது இருக்கும். இந்த பின்னாடி சைடு வேணால் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இருக்குது, அந்த இதில் தான் உங்களுக்கு ஓடிடுச்சு. இந்த சைடுலாம் சுத்தமாகவே தேஞ்சிருச்சு, அந்த கிரிப்பே இல்லாமல் ஆகிப்போச்சுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இப்படியே ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா எங்கேயாவது ஹில்ஸ் எல்லாம் ஏறும்போது போய் நின்றுச்சுன்னா அப்படியே உட்காந்துக்கு வண்டி, கீர் போட முடியாதுங்க அப்படின்னாரு. நல்ல வேலை மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விடாமல் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்ற ஆரம்பிச்சாச்சுங்க. அப்புறம் புது கிளச் பிளேட்டெல்லாம் அப்படியே மாற்ற ஆரம்பிச்சாச்சு. பாருங்கள் ஃபுல் போல்ட்டெல்லாம் எப்படி லூஸ் பண்ண வரும் அதே மாதிரி மாட்ட ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா கிளச் பிளேட் மாற்றுறது இவ்வளோ ஈஸி தான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இனிதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான வேலையே இருக்குது. கிட்டத்தட்ட மத்தியானம் 12 மணிக்கு வந்தாருங்க நம்ம வீட்டுக்கு. அப்படியே ஈவினிங் ஆகி போச்சுன்னு வைங்களேன், கழட்டி ஒவ்வொன்றா மாட்டுறது தான் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ரிஸ்க்கு. மாட்டுறதுன்னா அந்த பெட்டு நம்ம கீழே இறக்கி வச்சோம் பார்த்திங்களா, அந்த கீர் பாக்ஸ் கீழே, அந்த கீர் பாக்ஸ்லேருந்து ஒரு கயிறை வச்சு அது மாட்டும்போது தான் ரொம்பவுமே இதாகிடுச்சு. அந்த ரிலீக்ஸ் பேரிங் எல்லாம் கரெக்டாக செட் பண்ணி மாட்டணும். அதுக்கப்புறம் அந்த கீர் ராடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீரோட புள்ளி அது இதெல்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக மாட்டிருந்தார். நமக்கு வந்து பெருசாக தெரியலைங்க, ஏன்னா அவர் வந்து வண்டி கீழே உட்காந்து மாட்டிகிட்டு இருந்தார். நம்மளும் பார்த்திங்கன்னா படுத்துட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். உண்மையாக கிளச் பிளேட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு கஷ்டமான வேலையை அப்படிங்கிறது வந்து நம்ம அது ஒரு மாட்டிகிட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சுங்க. உண்மையாக வந்து சூப்பரான ஒர்க்கர் அப்படின்னு சொல்லாங்க. நம்மளோட பீஸ்ட் பொறுத்த வரைக்கும் நான் வண்டி எடுத்ததுலேருந்து இவர் வந்து நமக்கு வேறு பக்கம் மெக்கானிக்காக இருந்தாருங்க. அதுலேருந்து பழக்கம். ஆயில் சர்வீஸ் ஆகட்டுங்க, எல்லா வேலையுமே இவர் வச்சு தான் நான் பண்ணுவேன். எல்லா வேலையுமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக செஞ்சு கொடுப்பார் நமக்கு. ஃபோன் பண்ணால் போதுங்க, அடுத்த நிமிஷமே ஃப்ரீயாக இருந்தாருன்னா வந்துடுவார். இப்போ ரிலீஸ் பேரிங்கும் பார்த்திங்கன்னா அந்த புதுசை மாட்டிட்டு அந்த அமுத்தி பார்க்குறாரு பார்த்திங்களா, ப்ரெஸ் பண்ணி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளச்சோட இது வந்து அந்த அமுத்தும் போது நமக்கு அந்த ரிலீஸ் பேரிங் ஒர்க் ஆகும். அப்படி தான் கிளச்சை அமுத்தி கொடுக்கும். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒர்க் எதுன்னு, இந்த ஒர்க்கு தாங்க. நம்ம நல்ல வேலை நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டீம் பாய்ஸ் எப்போவுமே வந்து இருப்பாங்க பக்கத்தால். கரெக்டாக அவங்க இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்டேன். எல்லாம் பஞ்சா பறந்து வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 பசங்க மேலே இருப்பாங்க. நம்ம விநாயகர் சதுர்த்தி குரூப் பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க இருந்தங்காட்டி கொஞ்சம் ஈஸியாக ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு. நல்லா தூக்கி பிடிச்சிட்டாங்க. தூக்கி நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்க சொல்லியிருந்தார் மெக்கானிக். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வேலை தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 2 மணி நேரம் பிடிச்சிங்க. ஏன்னா அந்த ராடு ஒன்று இருப்பீங்களா, ரிலீஸ் பேரிங்க்கு உள்ளே வந்து ஒரு ராடு மாதிரி இருக்கும். அது போய் கரெக்டாக உட்காரணும், சீட்டிங் ஆகணும். சீட்டிங் ஆனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த புள்ளியெல்லாம் தாண்டி உள்ள ராடு இருக்கும். அந்த ராடுகளும் கரெக்டாக அந்த மரக்குள்ளே போய் உட்காரணும். அது உட்கார வைக்கிறக்குள்ளே போதும் ஆயிடுச்சுன்னு சொல்லாங்க. ரொம்ப பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் மாட்டினான்னு சொல்லலாம். 2 பசங்க மேலே உட்காந்துருந்தாங்க. அது மட்டும் பத்தாதுன்னு சொல்லி இன்னும் 2 பேர் உள்ளே போய் அந்த கயிறை நல்லா இழுத்து பிடிச்சிட்டாங்க. அவங்க கொஞ்சம் இழுத்து பிடிச்சங்காட்டி கொஞ்சம் பரவாயில்லைங்க. அதுக்கப்புறம் நான் தோட்டத்துக்கு போய் ஜாக்கி எடுத்து வந்தேன். ஜாக்கி எடுத்து அப்போ ஜாக்கிக்கு வந்து நல்லா புஷ் பண்ணுறாரு பார்த்தீங்களா, புஷ் பண்ணி முட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கீர் பாக்ஸை வந்து சீட்டிங் பண்ணுற ஆங்கில வந்து டைட் பண்ணி ஃபுல்லாக முடிச்சிட்டாருங்க. அதுக்கப்புறம் சிலிண்டர் கிட்டு வந்து செக் பண்ணி பார்க்க சொல்லியிருந்தேன். சிலிண்டர் கிட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போயிடுச்சுன்னு சொல்லியிருந்தார். அதாவது பார்த்தீங்கன்னா கிளச்சு ஸ்லேவ் சிலிண்டரு, அப்புறம் கிளச்சு எம்சி சிலிண்டர்னு சொல்லுவாங்க. அந்த 2 சிலிண்டருமே போச்சு, புதுசாக வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னா. அதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக 2700 ஆச்சுங்க. அப்புறம் அதையும் வாங்கிட்டு வந்து சரி மாட்டிடலாம், ஒரே முட்டை கிளச்சு வேலை செய்கிறனாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம பசங்க வந்து டவுன்லேருந்து அப்படி வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க என்னென்ன சிலிண்டருன்னு. இந்த 2 சிலிண்டர் தான். கீழே நம்ம பாட்டம்லேயே ஒரு சிலிண்டரு, இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்லேவ் சிலிண்டர் சொல்லுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 1700 சம்திங் வந்துச்சு. அது வந்து ஒரு 1100 என்னமோ வந்துச்சுங்க. இது பாருங்க பழசு கழட்டும் போது உங்களுக்கு வந்து இதில் தான் ஆயில் வந்து ஃபுல்லாக இதாகி நமக்கு அந்த ப்ரெஸ் பண்ணுற கொடுக்குது பார்த்தீங்களா, அதுதான் இது பாருங்கள். புதுசு வந்து மாற்ற அப்படி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒர்க்கு தாங்க. இது வந்து ஸ்டக்குன்னு கழட்டி மாட்டிட்டார். உங்களுக்கு அந்த பழசை வந்து காமிக்கிறேன் பாருங்கள். பழசு வந்து எந்த அளவுக்கு வீக் ஆகிருக்குது அப்படின்னு பாருங்கள், அவரே காமிப்பார் உங்களுக்கு. பாருங்கள் ஃபுல்லாக ஜாம் ஆகி உள்ளே ஃபுல்லாக துரு பிடிச்சி இருக்குது. ஏதோ ஆயில் ஏனோ தானே போயிட்டுருக்குது. அதுக்கப்புறமா இந்த சிலிண்டர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, இருந்தாலும் இதையும் கழட்டிடலாம், இதுவும் போச்சுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னாரு. ஏன்னா கிளச் இது வரைக்கும் வேலையே பார்த்ததுலையே தெரியுது உங்கள் வண்டியில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். ஏன்னா கழட்டும் போதே எல்லா மெக்கானிக் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணிடுவாங்க. அதாவது கழட்டினதுக்கு வித்தியாசம் இருக்கும்.
அதுக்கப்புறமா இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பேனட்டுக்குள்ளே இருக்கும் பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த நர்லிங் வேலை செய்யுதுலன்னு பாருங்கள். உள்ளே ஃபுல்லாக துரு ஏறி அந்த நர்லிங்கே ரொம்பவுமே கடினமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இதில் தான் இந்த எம்சி சிலிண்டரில் தான் பார்த்திங்கன்னா ஆயில் நம்ம ஊற்றுவோம். ஆயில் ஊற்றி கிளச் அமுத்தும் போது அந்த ஆயில் வந்து அந்த ஸ்லேவ் சிலிண்டர் பார்த்தீங்களா, எஸ்சி சிலிண்டர் கிட்டு அதில் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து கிளச் ஒர்க் ஆகும். உங்களுக்கு பாருங்கள், நான் வந்து இந்த நம்ம கிளச்சு மிதிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வழியாக தான் வந்து அந்த போல்ட் நட் இருக்கும், அங்கே தான் டைட் பண்ணிகிட்ருக்காரு. அதை டைட் பண்ணி முடிச்சதுன்னு ஆயில் ஊற்றலாம்னு சொல்லிட்டு ஆயிலும் வாங்கிட்டு வந்தேன் ஒரு லிட்ரு. அதில் 1/2 லிட்ரு பார்த்திங்கன்னா ஊற்றிக்கிட்டேன். அப்படி ஊற்றின பின்னாடி அதுக்கப்புறம் ஃபுல்லாக டைட்டு வச்சுட்டு அப்புறம் அந்த ஆயில் போகிற டியூப் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்னை வந்து ப்ரெஸ் பண்ண சொன்னார். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ் பண்ணும்போது வந்து ஏர் வாங்கிருந்துச்சுன்னா அந்த ஏரை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு தான் அதுக்கப்புறமா வந்து எஸ்சி சிலிண்டர் கிட்ட இருக்குது பார்த்தீங்களா, கீழே பாட்டமில் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம மாட்டி விடணும். அதுக்கப்புறம் தான் கிளச் வந்து நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாகும், அதுக்கப்புறம் ஊற்றிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறம் நானும் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ண சொன்னேன். அவர் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணுன்னு சொல்லும் போது மட்டும் பண்ணேன். பாருங்கள், ஏரு லீக் ஆகுது பாருங்கள், அதாவது ஆயில் வந்து ஃப்ளோ ஆகுதுங்களா. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஏர் வந்து ஏதாவது அடைச்சிருந்தாலும் அந்த ஆயில் ஃப்ளோ வந்து எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் போகிறதுக்காக அதை வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காரு. ரிலீஸ் பண்ணி முடித்தோடனே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளச்சு வேலை முடிஞ்சுங்க. இனி வந்து நம்ம கிளச்சை ஃபுல் ஒர்க்கு மாட்டி முடிச்சாச்சு, இப்போ வேலை செய்தான்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லியானார். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த எப்படி கழட்டினாரோ அதே மாதிரி அந்த பாக்ஸ் எல்லாம் ஃபுல்லாக செட் பண்ணி கீர் பாக்ஸு இது பண்ணி அதுக்கப்புறமா கீருக்கு உண்டான நாப் இருக்குது பார்த்தீங்களா, அதை நாபை மாட்டிட்டு கீர் போட முடியுதான்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னார். நானும் பார்த்தீங்கன்னா கிளச்செல்லாம் மிதித்து கீரெல்லாம் போட்டு பார்த்தேன். நல்லாவே ஒர்க் ஆச்சு உண்மையாகவே. சரி ஸ்டார்ட் பண்ணி வண்டி ஓட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டியும் ஓட்டினேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு கிளச்சு வந்து ரொம்பவுமே வீக்காக இருந்திருக்குது நம்ம வண்டியில் அப்படிங்கிறத. ஃபுல் செலவுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து லேபர் சார்ஜ் வந்து ஒரு 4000 ரூபா பக்கம் கொடுத்தேன். உண்மையாக சூப்பராக சாட்டிஸ்ஃபைடாக செஞ்சு முடிச்சார். ஒரு மத்தியானமாக வந்தார், ஒரு நைட்டு ஒரு 7 மணி ஆயிடுச்சுங்க, 8 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு போகும்போது. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே மாட்டியாச்சு. அப்படியே சின்ன சின்ன ஒர்க்கு, அதாவது இது கிளச் வேலைங்கிறது வந்து கொஞ்சம் பெரிய செலவாக வச்சுருங்க நமக்கு கண்டிப்பாக. எனக்கு வந்து கிட்டத்தட்ட 15000 ரூபா பக்கம் ஆயிடுச்சுங்க. மெட்டீரியலு அப்புறம் லேபர் எல்லாம் போக வந்து பார்த்திங்கன்னா 15000 ரூபா பக்கம் வந்து கிளச்சுக்கு மட்டும் செலவாயிருக்கு. ஆனாலும் வண்டி வந்து உண்மையாக தெளிவாக இருக்குதுங்க. கிளச்சு மாட்டினது நல்லதாக தான் போச்சு. ஏன்னா எங்கேயாவது நம்ம ஒரு லாங்கெல்லாம் போய் இதாகிடுச்சுன்னா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் ஓட்டி பார்க்கலான்ட்டு ஓட்டி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன். டெஸ்ட் ட்ரைவ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. கிளச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம வண்டியை ஊட்டிக்குன்னு சொல்லிட்டு ஊட்டிக்கு எடுத்துகிட்டு போனேன். சூப்பராக வந்து வண்டி போச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்ங்க. உங்களுக்கு இந்த மெக்கானிக் நம்பர் வந்து நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் கோயம்புத்தூருக்குள்ளே. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் வருவேனுங்கோ.